சில பேர் தான் பேரை கூட பார்த்தா படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உளறிடுவோம் அப்படிங்கிற பயத்துல எல்லாத்துக்கு வம்பு அப்படின்னு பார்த்தே படிச்சிருவோம். ஒரு குறிப்பு கையில கிடையாது. சர்வ ஏன் தெரியுங்களா? ஆர்வமாக அதை நம்ம உள்வாங்கிட்டோம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நமக்கு பிடிச்சு பார்க்கிற வேலைக்கு. என் பேரன் மாடிக்கு ஓடிட்டு வந்துட்டே இருந்தான். ஒரு 10-15 நேரம் ஓடிப்பான். அப்புறம் அவனை கூப்பிட்டு, நான் கண்ணாடியை மாடியில் வச்சுட்டு போட்டு போய் எடுத்தோம் அப்படின்னு, கால் வலிக்குது அப்படின்னா. அவனுக்கு 5 வயசு ஆச்சு. அப்புறம் இன்னொரு வரைக்கும் ஓடினேன் அப்படின்னு நான் கேட்டேன். அது நான் விளையாட்டுக்காக எனக்காக ஓடினேன் அப்படின்னா. பார்த்தீங்களா? அப்படி பிடிச்சிருந்தா தாங்க. மேடை பேசுகிறதே ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? நம்ம ஊர்ல தான் இதுக்கு பயிற்சியே கிடையாது. இப்ப டிரைவிங் பழகினா தான் டிரைவர், நீச்சல் அடிக்க தெரிஞ்சா தான் அது வீரர். பேச்சுக்கு மாத்திரம் அது கிடையவே கிடையாது. அதனால நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். சில பேர் முடிக்கிற மாதிரி வந்து வந்து உள்ள போயிடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? என்று ஒன்றை மட்டும் கூறி என்ற ஒன்றை மட்டும் நிறைவு செய்து, அது காரணம் என்ன தெரியுங்களா? வேற ஒன்றும் இல்லை. சைக்கிள் ஓட்டுற பழகுற காலத்தில் நீங்க சில பேருக்கு இறங்க தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? ஏற்றி விட்டுருவாங்க. சுத்திக்கிட்டே வந்து ஏதாவது போஸ்ட் வந்தாத்தான் கையில பிடிச்சிட்டு பாட்டுவான். அந்த கடைக்காரர் சொல்லுவாரு, இந்தா மணி ஆச்சு போஸ்ட காணோம்ல. சுத்தி சுத்தி வந்து என்ன செய்ய முடியாது. இந்த இதெல்லாம் போடியம்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அழகு ஆபரணம் ஆடம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நடுக்க வெளியே தெரியாம இருக்கதான் பிடிச்சுக்கிறது. தெரியுமா உங்களுக்கு?